விகாரி அரசியலில் ஈடுபட்டுள்ள அனுர விமர்சித்த பேராசிரியர். ஈஸ்டர் தாக்குதல் குறித்த புலனாய்வு தகவல்களை உதாசீனம் செய்தவர்களிடம் விசாரணை ஒப்படைப்பு. பிள்ளையான் தொடர்பில் கத்தோலிக்க திருச்சபை வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல். பயங்கரவாத தடை சட்ட நடைமுறை தொடர்பில் சர்வதேச அமைப்பு முன்வைத்துள்ள யோசனை. பிள்ளையான் விவகாரத்தில் ரணில் சிஐடியில் முன்னிலையாகவும் தயார். சக்ரான் தாக்கியிருந்த அறை தொடர்பில் விலகாத மர்மம். பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்கா சென்றுள்ள குழு. ஜனாதிபதி கூறிய தகவல். உலகில் 5 பேர் மாத்திரமே பார்த்துள்ள புதிய நிறம் கண்டுபிடிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விகாரி அரசியலில் ஈடுபட்டுள்ளதாக சிவில் சமூக செயற்பாட்டாளர் பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவ்ஸ்ரீ குற்றம் சுமத்தியுள்ளார். வயது முதிர்ந்தவர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ள விகாரி அரசியலை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே சிறந்த முறையில் கையாண்டிருந்தார் என அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் தற்போதைய ஜனாதிபதி அனுரவும் வாக்குகளை பெற்றுக்கொள்ள விகாரி அரசியலை பயன்படுத்தி வருவதாக குற்றம் சுமத்தினார். இலங்கையில் சமூக விஞ்ஞான அடிப்படையில் முதியவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும். தியானம் மேற்கொள்ளக்கூடிய ஆன்மீக நெறிகளை அவர்கள் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். இவர்களை அரசியல் ரீதியாக கவர்ந்தெழுப்பது சுலபமான காரியமல்ல என அவர் தெரிவித்தார். இந்த அரசியலை சிறந்த முறையில் முன்னெடுத்தவர்களாக ராஜபக்சர்களை குறிப்பிட முடியும் என அவர் தெரிவித்தார். தலதா மாளிகையின் புனித பொருள் கண்காட்சியும் இவ்வாறு வயது முதிர்ந்தவர்களை அரசியல் ரீதியாக ஈர்க்கும் ஒரு விகாரி அரசியலாக நோக்கப்பட வேண்டும் என பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவ்ஸ்ரீ குற்றம் சுமத்தியுள்ளார். தாசனம் செய்த அதிகாரிகளிடம் தற்பொழுது விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். நல்லாட்சி அரசாங்க ஆட்சி காலத்தில் இந்த பாதுகாப்புத்துறை உயர் பதவிகளை வகித்தவர்கள் உயர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் குறித்த புலனாய்வு தகவல்களை உதாசீனம் செய்திருந்தனர் என அவர் தெரிவித்தார். அவ்வாறான அதிகாரிகளிடம் தற்பொழுது விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தினார். தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் மேடைகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்களிடம் இந்த விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் வேறு விதமாக செயல்பட்டிருந்தனர் எனவும் அவர் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய 2 தற்கொலை குண்டுதாரிகளின் தந்தை மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் வேட்பாளர் என தற்பொழுது விசாரணைக்கு பொறுப்பாக உள்ள அதிகாரி ஒருவர் அன்று கூறியிருந்தார் என நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார். அந்த அதிகாரிக்கு ஜேவிபி என்று பதவி உயர்வு வழங்கி உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை நடத்தும் பொறுப்பினையும் ஒப்படைத்துள்ளதாக தெரிவித்தார். தற்பொழுது ஜேவிபியை தவிர ஏனையவர்கள் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் குறித்த புலனாய்வு தகவல்களை உதாசீனம் செய்தவர்கள் என்று அரசியல் அடைக்கலம் பெற்றுக்கொண்டு தாங்கள் செய்த பாவத்திற்கு பிரயாச்சித்தமாக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக நாமல் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தில் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஈடுபட்டார் என்ற தகவலை நிராகரிக்க முடியாது என்று கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் சிரில் காமினி தெரிவித்தார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக சிறப்பு அறிக்கையை வெளியிட்ட போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். பிள்ளையானுக்கும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு சேனல் 4 ஒளிபரப்பிய ஆவணப்படத்தின் முதலில் வெளிப்படுத்தப்பட்டது. இதை பிள்ளையானின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் அசாத் மௌலானா தகவல் வெளியிட்டிருந்தார். பிள்ளையானுடன் மிக நெருக்கமாக பணியாற்றிய ஒருவராகும். அந்த நபர்தான் பிள்ளையானுக்கு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுடன் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தினார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளை பிள்ளையான் இப்பொழுது கைது செய்யப்படவில்லை. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுடன் பிள்ளையானின் தொடர்பை நாம் நிராகரிக்க முடியாது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான இந்த கைதும் விசாரணையும் எந்த அளவிற்கு நடைபெறும் என்பது எங்களுக்கு தெரியாது. அது குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு தெரியும். இதில் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்துள்ளது. வெகுமதிகள் உள்ளன என்பது எங்களுக்கு தெரியும். பிள்ளையான் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் முடிந்ததும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையை குற்றப்புலனாய்வுத்துறை தொடங்கும் என நாங்கள் நம்புகின்றோம். இந்த தொடர்பை உண்மையில் ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியும் என்றால் இவ்வளவு பெரிய படுகொலைக்கும் இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமான செயலுக்கும் என்ன வழிவகுத்தது என்பதை கண்டுபிடிக்க முடியும் என அவர் தெரிவித்தார். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் மாற்றப்படும் வரை அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தடை விதிக்கலாமா என்பது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் வினவியது.
எனினும் இலங்கை அரசாங்கம் இன்னும் அதனை விவாதிக்கவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் பிற மேற்கத்திய சக்திகளுடன் சேர்ந்து பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய கோரி வருகிறது. இது ஒரு கடுமையான சட்டம் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கோள் காட்டி வருகிறது. இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் அரசாங்கத்துடனான அண்மைய சந்திப்புகளில் தடை சட்டம் குறித்து விசாரித்துள்ளனர். ஐரோப்பிய ஒன்றிய பிராந்தியத்தில் உள்ள சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது GSP+ வர்த்தக வசதிகளை பெற இலங்கை PDA என்ற பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது முன் நிபந்தனையாகும். இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடை காலம் குறித்து அரசாங்கம் பரிசீலிக்குமா என்று கேட்டதற்கு அரசாங்கம் இன்னும் அதை பற்றி விவாதிக்கவில்லை என்று நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் பயங்கரவாத தடை சட்டம் விரைவில் ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை தொடர்பு கொள்ள முயற்சித்தமை தொடர்பில் விசாரிக்க CIDயில் முன்னிலையாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தயாராக உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரல வெளிப்படுத்தியுள்ளார். தனது ஆட்சியின் உறுப்பினர் ஒருவர் திடீரென காவலில் எடுக்கப்பட்டாரா என்பதை விசாரிப்பது தன்னுடைய பொறுப்பு என்று கூறிய தலதா அத்துக்கோரல ரணில் விக்ரமசிங்கே இந்த பொறுப்பை மட்டுமே நிறைவேற்றியுள்ளார் என்று தெரிவித்தார். இதற்கு பின்னால் வேறு எந்த காரணமும் இல்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதியை CIDக்கு வரவழைத்து தொலைபேசி மூலம் பிள்ளையானை தொடர்பு கொள்ள முயற்சித்ததற்கான காரணத்தை விசாரிக்க முடிந்தால் அவர் அதற்கு தயார் என்று குறிப்பிட்டார். இங்கே மறைக்க எதுவும் இல்லை. அவர்கள் முன்பு பட்டலந்த விவகாரத்தை வளர்த்தார்கள். இப்பொழுது இந்த அழைப்பை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது சாமரசம்பத் தசநாயக்க தொடர்பான அவருடைய கருத்துக்கள் குறித்து அவர்கள் ஒரு வாக்குமூலம் பதிவு செய்ய விரும்புகின்றார்கள். இவற்றை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாங்கள் விடயங்களை மறைக்க மாட்டோம், மக்களுக்கு மறைக்க முடியாது என்று அவர் மேலும் தெரிவித்தார். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை சக்ரான் தங்கியிருந்த சங்கரில்லா நட்சத்திர ஹோட்டல் அறையில் அதற்கு முன்னர் யார் தங்கியிருந்தார்கள் என பதிவு செய்யப்படாமல் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினரான முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே முஜிபுர் ரஹ்மான் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் மேலும் கூறுகின்ற போது ஈஸ்டர் தாக்குதலுக்காக சக்ரானும் இல்ஹாமும் தங்கியிருந்த கொழும்பில் உள்ள சங்கரிலா ஹோட்டலில் அறை எண் 616 என்பது இன்னும் வெளிப்படவில்லை. கடந்த அரசாங்கத்திடம் இது பற்றி கேட்டபோது அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் அப்படியொன்றும் இல்லை என்று கூறினார். சக்ரான் இந்த அறைக்கு வருவதற்கு முன் சிலர் இந்த அறையில் தங்கியிருந்ததாக நீதிமன்ற பதிவேடுகளில் சங்கரில்லா மேலாளர்கள் ஒப்புக்கொண்டனர். எனவே அப்படி ஒரு விடயம் இல்லை என்று கூற முடியாது என தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் புதிய வரி தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான பிரதிநிதி அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய குழுவினர் அமெரிக்கா சென்றுள்ளதாக இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு தம்புள்ளையில் உரையாற்றுகின்ற போதுதான் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகின்ற போது உலகை நாம் விரும்பியவாறு கட்டுப்படுத்த முடியாது என்பதோடு ஏனைய நாடுகளின் பொருளாதார தீர்மானங்களில் நாம் செல்வாக்கு செலுத்த முடியாது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வரி விதித்ததும் அமெரிக்கர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தற்பொழுது அவர்கள் வரிகளை 3 மாதங்களுக்கு ஒத்தி வைத்திருக்கின்றனர். இதுபோன்ற எந்த விதமான தடைகளினாலும் அசைக்க முடியாத ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கவே நாம் முயற்சிக்கின்றோம் என குறிப்பிட்டார். உலகில் 5 பேர் மாத்திரமே பார்த்துள்ள ஒரு புதிய நிறமான ஓலோ என்ற நிறத்தை கண்டுபிடித்துள்ளதாக கலிபோர்னியா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர். ஆய்வில் ஈடுபட்டுள்ள 5 பேரே தற்போதைக்கு இந்த நிறத்தை பார்த்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீல பச்சை நிறத்தினுடைய நிறைவுற்ற நிழல் என்று கூறப்படுகின்ற இந்த நிறத்தை லேசர் தூண்டுதலின் உதவியின்றி வெற்றுக்கண்ணால் பார்க்க முடியாது என கூறப்படுகிறது. இது சாதாரணமான வண்ண உணர்வின் வரம்பை தாண்டிய நிறம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இது குறித்த தகவல் சயின்ஸ் அட்வான்சஸ் இதழில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது.